ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வனாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க பெஸ்ட் லவர் டிராமாவோட ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஃபாரின் ஷூட்டிங் போய் இந்த ஹீரோ ரிட்டர்ன் ஆயிருப்பான். அவனுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவனோட லவர் ரின்னால பிரச்சனையா இருந்ததுனால தான் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, அப்புறமாச்சும் அவன் நிம்மதியா அவ கூட வாழலான்னு பார்த்தா ரின் மாதிரியே இருக்கிற ஜூகினாலையும் அவனுக்கு தொல்லையா இருக்கு. ஹீரோனுக்கு ஹீரோ மேல காதல் இருந்தாலும் அவனோட கேரக்டர் மேல இன்னும் நம்பிக்கை வரல. சோ அவ பெருசா அவளோட அபிப்பிராயத்தை இது வரைக்கும் அவன்கிட்ட சொன்னதில்ல. ஹீரோக்கும் ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அதை சொல்ல முடியாத நிலைமையில அவன் தள்ளப்பட்டிருக்கான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோன் அவங்க அப்பாவோட ஷேருக்காகவும் கம்பெனியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவ கம்பெனி அவ கையில வருங்கிறது அப்பாவோட கண்டிஷன். இன்னொரு பக்கம் ஹீரோட சித்தப்பா எப்படியாச்சு ஹீரோனை ஏமாத்தி அவளோட ஷேரையும் கம்பெனியும் ஆட்டைய பொண்ணுங்கிற நோக்கத்தோட தான் ஆரம்பத்துல இருந்தே இருந்தாரு. அதுக்கு தகுந்தாப்ல அப்பாவோட லாயர் முழுசா சித்தப்பா பக்கம் சாஞ்சிருந்தாரு. அவர் இப்போ ஹீரோட கல்யாணம் போய் அவங்க எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறத டிடெக்டிவ் மூலமா ஏதோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிருப்பாரு. அதை சித்தப்பா கையில கொடுத்து இதை நீங்க துருப்பு சீட்டா பயன்படுத்தீங்கன்னா நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைக்குங்கிறாரு. அப்ப இனி விளையாட்ட ஆரம்பிச்சிடலாமான்னு ஹீரோட அப்பா அம்மா பொறுப்புல இருக்கிற ஹிரியா முதல்ல கடத்திடுறாரு. அந்த பையன் ஹீரோட அம்மா நடத்திட்டு இருக்கிற பார்லர் வாசல்ல தான் விளையாடிட்டு இருப்பான். சரி, சின்ன பையன் விளையாடிட்டு போட்டுன்னு தான் அவங்க விட்டுருப்பாங்க. திடீர்னு அவன் காணாம போகவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஏமா ஹிரி எங்கன்னு கேட்க, ஆண்டி அவனை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம், நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்லர் கிட்ட வந்தேன், தம்பி என் கூட வரேன்னா அவனை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன், எல்லாமே அவனோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான், நீங்க அவனை நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்கன்னு காலை கட் பண்ணிட்டு அவங்க சித்தப்பாவை பார்க்க வரா. சித்தப்பா தான் வர வச்சிருப்பாரு. என்னமா தம்பியை காணும் தேடிட்டு இருக்கியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, உனக்கு அவன் ஸ்டெப் பிரதரா இருந்தாலும் எனக்கு அவன் அண்ணன் பையன், அவனுக்கு நான் எந்த ஆபத்தும் வர வைக்க மாட்டேன், எனக்கு தேவைங்கிறதெல்லாம் கிறிஸ்டல் கம்பெனியும் ஷேரும் தான், அதை நீ எனக்கு விட்டு கொடுத்துறேன்னு சொல்லு, உன் தம்பி உனக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சிடறேன். என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இப்பவே நான் போலீஸ் கால் பண்ணிட்டுமாங்க. முன்னாடி ஒரு என்வலப் பண்ணிட்டா அவளும் அதுல பிரிச்சு பாக்குறா. அவளோட கல்யாணம் பொய்ங்கிறதுக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. பாத்தியா, இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நியூஸ் பேப்பர்ல விட்டேன், உன்னோட இமேஜும் டோட்டலா டேமேஜ் ஆயிடும், உன் புருஷ சூப்பர் ஸ்டாரும் இந்த உலகத்துக்கு முன்னாடி கோமாளி ஆயிடுவான். நீ என்ன பண்ணு, எப்பவும் மாதிரி அவசரமா யோசிக்காத, டைம் எடுத்துக்கோ, தம்பி என்கிட்ட பத்திரமா இருக்கட்டும், இதோ இந்த இன்ஃபர்மேஷன் என் கையிலேயே இருக்கட்டும், ஒரு நாள்ல யோசிச்சுட்டு வந்து நல்ல பதிலா சொல்லுமான்னு அவளை அனுப்பிச்சு வச்சிடறாரு. ஹீரோன் அவங்க அப்பாவோட ஆக்சிடென்ட்ல கூட சந்தேகம் இருக்குன்னு ஒரு டிடெக்டிவ் விசாரிக்க சொல்லியிருப்பார்ல, அவருமே ஆமா மேடம், இது ஏதோ திட்டம் போட்டு நடந்த ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது, எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. இவளுக்கா அப்பாக்கு ஆபத்து நடந்ததுக்கும் சித்தப்பா தான் காரணமா? அவர் எதுவும் கோபத்துல ஹிரிய கொண்டுட்டாருனா எதுக்கு வந்து இப்போதைக்கு சித்தப்பா சொல்றபடியே நடந்துக்கலாம், அதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இருக்கிற அப்பா பார்க்க வரலான்னு வரா. அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு. அவர் பக்கத்துல இந்த லாயர் அங்கிள் தான் உதவிக்கு உட்காந்து இருக்க. இவ பாவமா அவர்கிட்ட போய் ஏன் அங்கிள் ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க, உங்களை நம்பி தானே அப்பா எங்களை விட்டுட்டு போனாரு, நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணலாமா, இந்த நிலைமையில் நீங்க எனக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா எவ்வளவு உதவியா இருக்கும், நீங்க ஏன் சித்தப்பா கூட சேர்ந்தீங்க? அவர் கையில 2 கிறிஸ்டல் எடுத்து வச்சுட்டு பர்பிள் கிறிஸ்டலோட மகிமை இன்னும் உனக்கு தெரியல, இது ரெண்டையும் அப்படியே எடுத்து வைன்ல போட்டோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா மெர்ஜ் ஆகும், உள்ள ஒரு ரெட் ஸ்டோன் உருவாகி அதுல இருந்து ஷைன் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த கிறிஸ்டலோட விலை இன்னமும் 10 மடங்கு பெருகும். உங்க அப்பாவோட ஆரம்ப காலத்துல இருந்து நான் அவர் கூட இங்க இருக்கேன், அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காருன்னா அதுக்கு அவர் மட்டும் காரணம் இல்ல, கூடவே மாடா உழைச்ச நானும் தான். எப்பவும் மேல இருக்கிறவன் மேலேயே போயிட்டு இருக்கணும், அவன் குடும்பம் அவன் வாரிசு மட்டும் ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்கணும், கூட இருக்கிறவன் குரங்காவே தான் இருக்கணுமா? இந்த கிறிஸ்டல் கம்பெனியோட நலனுக்காக என்னோட உழைப்பு என் குடும்பம் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிருக்கேன். இப்ப என்னோட உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்க போதுங்கிறப்போ நான் ஏன் அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு தைரியமா அவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாருங்கிறத உடைச்சு பேசுறாரு. ஏன்னா அவருக்கு இனிமே பயந்து வாழ்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல, பயப்பட வேண்டியது நீதான், உனக்கான கரெக்டான சாய்ஸ் நீ சூஸ் பண்ணிக்கோன்னு மிரட்டுறாரு. இப்படி 4-5 நாளா ஹீரோயின் ரொம்ப மர்மமான முறையிலேயே நடந்துக்க ஹீரோவை புடிச்சு வச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை, எதனால சொல்லு, நான் உனக்கு உதவியா இருக்கேன், எல்லாத்தையும் நீயே தனியா தலையில தூக்கி வச்சுக்கோன்னு நினைக்காத. முதல்ல ஹிரி எங்க, அவன் ஏதோ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அம்மாவும் அப்பாவும் சொல்றாங்க, அவன் இருக்கிற இடம் தானே தெரிஞ்சுக்க கூடாது, அவன்கிட்ட நான் பேசலாம்லங்க. ஹிரி என்னோட தம்பி, உங்க தம்பி கிடையாது, அவனை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க இந்த விஷயத்துல வராதீங்கிறா. ஜூகிக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிராமா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல, அதுல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஹீரோ கொடுக்கதா இருக்கவும் அதுக்கான ஷூட்டிங்க்கு அவன் போயிருக்கேன். இந்த ஜூகியா அவன் எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அவன் ரிலாக்ஸ்டா ஒரு இடத்துல உட்காந்து இருக்க. இவன் அவனுக்கு போய் ஜூஸ் வேணுமா, உங்களோட ஷூட்டிங்லாம் எப்படி போனுச்சு, நான் இந்த டிராமால நல்லா ஆக்ட் பண்றேன்னா அன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி காட்டினேன்ல, அதே மாதிரி தானே நான் ஆக்ட் பண்றேன், நான் ஒன்னும் நியூ ஆக்டருங்கிறனால இந்த டிராமாக்கு அவங்க என்ன செலக்ட் பண்றல, உங்க மனைவியை விட நான் நல்லா நடிக்கிறேங்கிறதுனால தானே என்ன இந்த ரோலுக்கு செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு அவளும் எப்படியாச்சும் அவனோட கவனத்தை தன்னோட பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக பேச்சு கொடுத்துட்டே இருக்க. போதும் ஜூகி, இந்த டிராமாவோட டைரக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருங்கிறனால தான் அவர் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேட்டப்போ நான் இங்க நடிச்சு கொடுக்கறதா சொன்னேன். அது போக நான் அறிமுகப்படுத்தினால தான் நீ இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள முதல்ல வந்தப்போ எனக்குமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் நான் இந்த டைரக்டருக்கு மறுப்பு சொல்லாம இங்க ஆக்ட் பண்ண வந்தேன், உனக்காக கிடையாது. இப்போ உனக்குன்னு ஒரு பாதை தனியா கிடைச்சிருக்கு, அதுல போய் நீ உன்னோட லைஃப் மட்டும் பாத்துக்கோ, என்னையோ லீடாவையோ தொந்தரவு பண்ணாதுன்னு எழுந்து போறான். இவளுக்கு அப்படி வயிறெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிருது. ஏன்னா தான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த ஹீரோ எப்பவுமே தான் பக்கத்துல இருக்கணும்னு அவ ஆசைப்படுறா. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது இந்த லிடா தானே. அவளை எப்படியாச்சும் இவனோட லைஃப்ல இருந்து துரத்திட்டோம்னா அப்புறம் ஷென் அடையிறது ரொம்ப ஈஸின்னு வில்லத்தனமா யோசிச்சு அவ இப்ப ஜோவோட என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில தானே இருக்கா. அவங்கிட்ட போய் லிடாவும் ஷென்னும் ஏன் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற உண்மை எனக்கு தெரியும், என்ன அவங்க இத்தனை நாள கூட வச்சிருந்த காரணம் கூட ஷென்னோட அஃபேர் விஷயம் வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக தான்.
சொல்லலாம். ஏன்னா நானும் ஷென்னோட எக்ஸ் லவரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். இந்த உண்மையை நான் எங்க சொல்றதுனால தயாரா இருக்கேன். ஷென்னோட லைஃப்ல லீடா இருக்க கூடாது. அதுக்கு உங்களால உறுதி கொடுக்க முடியுமாங்கவும் வெரி எக்ஸைட்டிங். கண்டிப்பா நான் நேரம் பார்த்து சொல்றேன். அப்போ ஒரு சிம்பதி டிராமா மட்டும் நீ ரிப்போர்ட்டர்ஸ் முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமா லீடாவை இண்டஸ்ட்ரியில இருந்தே தூக்கிடலாம். ஷென்னோட லைஃப்ல இருந்தும் தான் அதுக்கப்புறமா உன்னோட ரூட் கிளியர் ஆயிடும்னு அவனும் அவ்வளவு உத்வேகப்படுத்துறான். ஹீரோ இப்ப ரீசெண்டா ஆக்ட் பண்ணி முடிச்ச மூவியோட ப்ரொமோஷன் ஒர்க் எப்படி எல்லாம் பண்ணலாம்னு சேர்ந்து அந்த டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கரியர்லயே பண்ண பெஸ்டான கேரக்டர்னா பிளைண்ட் மேன் ஜான் கேரக்டர் தான். சோ படம் எப்படியும் பீக்ல போகணும்னு அவங்க என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியா அதுக்கான வேலையில இறங்கி இருக்க. ஜோ இருந்துட்டு இதான் சரியான சந்தர்ப்பம், ஜூலி நீ பேட்டியை குடுமான்னு அவளை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்கார வச்சிடுறாங்க. எல்லாரும் அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஜாலியா போயிட்டு இருக்கும் போதே இன்டர்வியூல ஒரு ரிப்போர்ட்டர் எழுந்துச்சு, மேடம் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் ஸ்டார் கப்பிள் லீடாவும் ஷென் தான். அவங்க மட்டும் உங்களுக்கு பேக் போனா இல்லைன்னா நீங்க இவ்வளவு பெரிய ஹீரோயினா இருக்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்க. ஆமா அவங்க மூலமா தான் நான் இங்க வந்தேன். ஆனா நன்றி கடன்கிற பெரிய வார்த்தைக்கெல்லாம் அவங்க தகுதியானவங்க கிடையாது. நான் அவங்க கூட இருந்த வரைக்கும் அவங்களால பயன்படுத்தப்பட்டேன். என்ன சொல்றீங்க, அவங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்கவும் இவ அவளுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்கிரீன்ல ஹீரோ ஹீரோயின் 3 பேரும் ஒரு நாள் நைட் சந்திச்சிருப்பாங்களா, அந்த போட்டோ போட்டு விட்டு இந்த போட்டோல இருக்கிறது நான் தானே முன்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வச்சு கிளியர் பண்ணிருப்பாங்கல்ல, இதுல இருக்கிறது நானே கிடையாது. ஷென்னோட அஃபேரை மறைக்கிறதுக்காக இந்த பொண்ணு மாதிரியே இருக்க என்ன தி கிரேட் ஸ்டார் கப்பிள் பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப கூட நான் இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா என்னால மத்தவங்க மாதிரி என்னோட ஃபேன்ஸ் முன்னாடி பொய்யா நடிக்க முடியாது. நான் எப்போ உங்களுக்கு உண்மையா இருக்குன்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு இவளுக்கான நல்லவங்கிற இமேஜையும் கிரியேட் பண்ணி ஹீரோ ஹீரோயினையும் கோத்து விட்டு போயிடுறா. இன்னொரு பக்கம் லாயர் அங்கிள் சித்தப்பா கிட்ட இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு என்ன நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுதானே லிடா கிட்ட இருந்து ஷேர் எல்லாம் வாங்கலாம்னு நினைச்சோம். இப்ப இந்த புது ஹீரோயினை எல்லா உண்மையும் வெளியில சொல்லிட்டா இனி எப்படி லிடா நம்மள பார்த்து பயப்படுவாங்க. நான் லிடாக்குன்னு கொடுத்த டைம் போயிட்டே இருந்துச்சு, அதனால அது ரெடியா இறங்கலான்னு நான் தான் இந்த இன்டர்வியூக்கு பிளான் பண்ணேன். எப்படி நீங்களா இந்த முடிவு எடுக்கலாம், நான் உங்க கூட தானே இருக்கேன். நீங்க எது பண்ண போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணணுங்க. சாரி இந்த முறை சொல்லாம பண்ணது தப்பு தான், இனிமே சொல்லிட்டே பண்ணிடுறேன். என்னால என் அண்ணன் கம்பெனில உனக்கு எந்த பொறுப்போ ஷேரோ கொடுக்க முடியாது. என்ன சொல்றீங்க? ஆமா எங்க அண்ணனோட இந்த கம்பெனிக்காக என்னோட இளமை காலத்துல இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு அது கைக்கு வர மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல எனக்கு யாரு கூடயும் பங்கு போட்டுக்கொண்டு தோணல அப்படின்ட்டு அவரோட அடியாளு கண்ணு காட்டி இந்த லாயர் அடிச்சு பார்த்து சொல்லிடுறாரு. இந்த இன்டர்வியூக்கு பின்னாடி எப்படி சித்தப்பா சம்பந்தப்பட்டிருக்காருன்னா, ஜோக்கு உண்மை தெரிஞ்சதுமே முதல்ல கான்டாக்ட் பண்ணது ஹீரோட சித்தப்பா தான். இந்த மாதிரி நான் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல உங்க அண்ணன் பொண்ணு சம்பந்தமான உண்மைகளை எல்லாம் வெளியில கொண்டு வரேன். உங்களுக்கு தேவை லிடாவோட ஷேர்ஸ் தானே, அதுக்கு எல்லா வகையிலும் நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். பதிலுக்கு உங்க பணத்தை நீங்க என்னோட என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல 2 பேருக்குமே லாபம் வருங்க. அதாங்க சித்தப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவனோ ஒருத்தனுக்கு காணாமத்த பணம் கொடுக்கறதை விட சினி இண்டஸ்ட்ரியில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா லாபமும் கிடைக்கும், ஒரு பிசினஸ் நடந்த மாதிரி இருக்கும் தான் இந்த ஜோ கூட கூட்டு வச்சுட்டாரு. இந்த 2 இன்டர்வியூ கொடுத்ததுல இருந்து ஹீரோ ஹீரோனோட ஃபேன்ஸ் எல்லாம் கொதிச்சு போயிடுறாங்க. எப்படி இவங்க நம்மள என்ன முட்டாள்னா நினைச்சிட்டாங்க, இவங்களை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டதே நம்ம தான், நமக்கு இந்த ஸ்டார் கப்பிள் உண்மையாவே இல்லைன்னு சோசியல் மீடியா ஃபுல்லா வெறுப்ப கக்கிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசருக்கும் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இதுக்கு மேல நம்ம எதையும் மறைக்க முடியாது, அப்படியே என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம மக்கள்கிட்ட சொல்லிடலாம். ஹீரோ அதிர்ச்சியாக ஷென் நான் நடந்தது அப்படியே சொல்லிடலாம்னு சொன்னனே தவிர்த்து அதுக்கான முடிவு என்னவா இருக்கணுங்கிறத நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். லிடா அவளோட கம்பெனியை காப்பாத்துறதுக்காகவும் நீயும் உன்னோட எக்ஸ் லவரை காப்பாத்தணுங்கிறதுக்காகவும் தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப அது ரியல் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எமோஷன் கலந்து அப்படியே உங்க சார்பு கதையை சொல்லிட்டீங்கன்னா இப்போ உங்க மேல வெறுப்ப கக்கிட்டு இருக்கிறவங்களாம் இதை ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரியை பாப்பாங்க. பழையபடி ஃபேன்ஸ் எல்லாம் உங்க பக்கம் தான் நிப்பாங்கன்னு அவர் இவங்க 2 பேத்துக்கும் எப்படி எல்லாம் பேசணும் என்ன எதுன்னு கிளாஸ் எடுக்கிறாரு. ஆனா அதுல எதுலயுமே ஹீரோயின் இன்ட்ரெஸ்டே காட்டுறது இல்ல. சரி அவ அமைதியா இருக்கனால ஒருவேளை நம்ம சொல்றபடிதான் செய்வான்னு நினைச்சு ஒரு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இப்போதைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுக்குள்ள லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதனால ஹீரோ அவங்களோட லவ் ஸ்டோரியை ரொம்ப எமோஷனலா சொல்றான். இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க டீம் மெம்பர்ஸே இவனோட கதையில விழுந்துடுறாங்க. பாத்துட்டு இருக்க மக்களும் கூட சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவங்க காதல் கதை கடைசியில சினிமா மாதிரியே மாறி இருக்கு, கான்ட்ராக்ட் லவ் டு ட்ரூ லவ்னு அவங்களுமே நம்ப ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆங்கர் ஹீரோயின் பக்கமா போக, சாரி ஷென் இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாதுன்னு அவ திடீர்னு வெறுப்பா பேச ஆரம்பிக்கும். ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு அவ கைய பிடிக்க போக இவ அவனோட கையை உதறி விட்டுட்டு நாங்க சில பல கண்டிஷன்ஸ்க்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தனால எங்களுக்குள்ள சின்னதா ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஷென்னுமே ஒரு வைஃபை என்ன நல்ல விதமா ட்ரீட் பண்ணாரு, எனக்கான மரியாதையை அந்த வீட்டுல கொடுத்துட்டு தான் இருந்தாரு. மேபி அவருக்கு என் மேல காதல் வந்திருந்திருக்கலாம், எனக்கு அவர் மேல காதலும் இல்ல எந்த அபிப்பிராயமும் இல்ல. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நீடிக்கணுமோ இல்ல உங்க எல்லாரும் ஏமாத்தணுங்கிறதுக்கோ எந்த அவசியமும் இல்ல. நான் ஷென்னை விட்டு பிரிய போறேங்கிறா. இதா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு திரும்பவும் அவளோட கையை பிடிக்க போக ஹீரோயின் இன்டர்வியூல இருந்து எழுந்துடுறா. இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்க க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்ப ஹீரோவும் பின்னாடியே தோத்திட்டு போறான். லிடா நம்ம எல்லாம் பேசி வச்சுதான் இங்க வந்தோம், ஒருவேளை நீ என்ன டிவோர்ஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் அதை இங்க வந்து உடைச்சு பேசிருக்கணும் அவசியம் இல்ல. பாரு நம்ம 2 பேரோட இமேஜும் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. இல்லையே உங்களோட இமேஜ் எந்த அளவுலயும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் நான் உள்ள பேட்டி கொடுத்தேன். அப்போ உனக்கான லைஃப் உனக்கான கரியர் அது இதோட
முடிஞ்சு போனாலும் எனக்கு கவலை இல்ல. உனக்கு என்ன ஆச்சு? நீ ரீசெண்ட் டேஸ்ல நீயாவே இல்ல. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லு, நான் உனக்கு உதவிக்கு இருக்கேங்க. எப்படி உங்க எக்ஸ் லவர், அப்புறம் இப்ப உங்களோட பிரசன்ட் லவர் ஜூயிக்குலாம் உதவி செய்றீங்களே அந்த மாதிரியா? நீ இன்னும் என் மனசை புரிஞ்சுக்கவே இல்லல ஷென். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ல இது வரைக்கும் இருந்ததே இல்ல. இது இதோட விட்டுலாம், இப்படியே இதை முடிச்சுக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கார்ல வரவும் தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆல்ரெடி ஜூகி மூலமா பாதி உண்மை வெளியில வந்துருச்சு. இனி தம்பி எப்படியே சித்தப்பா கிட்ட இருந்து காப்பாத்தணும். அது போக கம்பெனியும் அவ கைக்கு கொண்டு வர முடியுமான சில அதிரடி முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு அவ மட்டும் தனியா இருந்தாதான் சரியா இருக்கும். இவ எமோஷனலா யார் கூட எல்லாம் அட்டாச் ஆயிருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சு சித்தப்பா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா இவ இன்னும் வீக் ஆயிடுவான் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. பாவம் ப்ரொடியூசர் அங்கிள் தான் இப்ப எல்லாரும் துரத்திட்டு இருக்காங்க. இந்த ஏஜென்சி தான் ஒட்டுமொத்த ஃபேன்ஸையும் ஏமாத்திருக்குன்னு ஏஜென்சிக்குள்ள கல்லறி இதெல்லாம் நடக்குது. அங்கிள் பாவம் அங்கிருந்து தப்பிச்சு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காரு. ஜூகி ஏதோ அவசரத்துல ஆவேசத்துல பண்ணிட்டா. அவ ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் பிரிய போறாங்கிற இன்டர்வியூ வந்துருச்சு. இருந்தாலும் ஏதோ அவளுக்கு மனசு கேட்கல. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு கில்ட்டில உட்காந்துட்டு இருக்க. அப்ப அவங்க ஜோ வந்து, பாத்தியா நான் சொன்ன நேரத்துல நீ இன்டர்வியூ கொடுத்தா எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கும்ல, அதே மாதிரி நடந்துருச்சுன்னு அவன் சந்தோஷப்பட்டு இருக்கான். இவளால சந்தோஷப்பட முடியல. ஜோ எனக்கு என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. வேணா இன்னொரு இன்டர்வியூ வச்சு சென்னு லீடாவும் எனக்காக பண்ண உதவிகளை எல்லாம் நான் சொல்லட்டுமா? அவங்க மேல உள்ள பிளாக் மார்க் எல்லாம் கொஞ்சம் குறையும்லாங்க. ஜோவா நக்கலா சிரிச்சுட்டு, இதோ பொண்ணுங்க புத்தி பின் புத்திங்கிறது. நீ நல்லவளா இருக்குன்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா முதல்ல உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. இப்ப மொத்தமா ஷென்னு லீடாவோட கரியர் க்ளோஸ்ட். நமக்கு காம்படிட்டா இருந்த அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியும் சோழி முடிஞ்சது. இதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம் நீ முன்னேறி போறதுக்கு. இப்ப திரும்பி பார்த்தேன்னா தோத்து போயிடுவேன். நான் கூட முன்ன லீடாவை எதுக்கு டேட் பண்ணிட்டு நினைச்ச? காதலுக்காகவா? சும்மா ஃபேமஸ் ஆகலாம் தான். ஆனா பாரு, ஜஸ்ட் நீ ஒரு இன்டர்வியூ கொடுத்தே ஃபேமஸ் ஆயிட்ட. இந்த மாதிரி தருணம்லாம் திரும்ப கிடைக்காது. முட்டாள்தனமா யோசிக்காம வேலையை பாருங்கிறான். ப்ரொடியூசருக்குள்ள ஹீரோனை கூப்பிட்டு பேசுறாரு. இங்க பாருமா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. வேணா கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். உனக்கும் ஷென்னுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனாலதான் இப்படி அவசரப்பட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். மத்தபடி உங்களுக்குள்ள எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒரு ஈவென்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுங்கிறாரு. ஆனா ஹீரோயின் வந்துட்டு இல்ல இல்ல இதை இப்படியே விட்டுருங்க, டிவோர்ஸ் தான் இதுக்கு ஒரே முடிவுங்கிற. இவ இவ்வளவு உறுதியா சொல்லவும் அங்கிள் ஹீரோ கூப்பிட்டு, உன்னோட நலம் விரும்பியா நான் கொடுக்க போற ஒரே அட்வைஸ் என்னன்னா, லீடா கேட்கிற மாதிரி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. அவன் முடியாது, என்னால லீடாவை பிரிய முடியாதுங்க. நீ எமோஷனலா முடிவெடுக்காத. லீடா எப்படி பிராக்டிகலா இருக்கா அவள மாதிரியே திங்க் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு இந்த 6 வாரம் கூச்சல் குழப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கும். அதுக்கப்புறமா உன் பொண்டாட்டி உன் பக்கமா கொண்டு வர வேண்டியது உன்னோட திறமை. இப்போதைக்கு நான் சொல்ற மாதிரி நட அப்படின்னு அவரோட ஒப்பீனியன் கொடுக்கவும் ஹீரோமே இப்போதைக்கு அதுதான் சரின்னு யோசிக்கிறான். என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் ஆரம்பத்துல இருந்தே அவன் பொண்டாட்டி மேல சந்தேகம் தானே இருந்திருக்கும். எப்படியாச்சும் வாயில இருந்து உண்மையை வர வச்சிடலாம், இல்ல தனக்கு எல்லாமே தெரியும் காட்டிக்கிறது மூலமா அவ தப்பான பாதைக்கு போக விடாம தடுக்கலாம். இவனும் அப்பப்போ சில குறிப்புகள்லாம் கொடுத்து பார்த்திருப்பான். இருந்தாலும் அவ தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போயிருந்திருப்பா. அதுல ஃபெங்குமே அவ மேல சந்தேகத்தை அதிகரிச்சுட்டே இருக்கவும் தான் கர்ப்பமா இருக்கிறதா போய் சொல்லி அப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருந்திருப்பா. ஆனா அவ உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இருக்குன்னு காட்டிக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள அவ பண்ற தகுதி திட்டம். அது போக வேற யாரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி இவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்டா நாடகம் ஆடுறதையும் அவன் கையும் களமா கண்டுபிடிச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, நீ எங்க அப்பாவோட செக்ரட்டரியோட பொண்ணு, இருந்தாலும் நான் உன் மேல வச்ச ஆசைக்காக மட்டுமே என் குடும்பம் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் நம்ம கல்யாணத்துக்கு அப்போஸ் பண்ணப்ப கூட நான் உன் பக்கத்துல இருந்தேன். ஏன் உன் மேல தப்பு இருந்தப்ப கூட இது வரைக்கும் நான் உன்னை ஒரு குறை குற்றம் சொல்லி காட்டல. நீ என்னோட பொண்டாட்டிங்கிற மரியாதையை நான் கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஆனா கடைசியா என் குடும்பத்தோட வாரிசை சுமக்கிறேன்னு சொல்லி என் தலையிலேயே மிளகா அரைச்ச பத்தியா? உன் புருஷனா உன் பக்கமா ஏமாளியா இருக்கிறது கூட எனக்கு ஓகே தான், ஆனா கோமாளியா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நம்ம ரெண்டும் டிவோர்ஸ் பண்ணிக்கலான்றான். எதுலயுமே திருப்தி அடையாம இருந்த இந்த ரின்னுக்கு இது சரியான தண்டனை தான். ஹீரோட அப்பா அம்மா 2 பேரும், இடா இதெல்லாம் என்னமா டிவி நியூஸ்ல என்னென்னமோ போயிட்டு இருக்கு, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தல எந்த காரணத்தை கொண்டு என் பையனை பிரிய மாட்டேன்னு, உங்க கல்யாணமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பார்வையில் நீங்க அப்படி தெரிஞ்சதே இல்லையே, எங்களால உறுதியா சொல்ல முடியும் நீங்க கணவன் மனைவியா தான் வாழ்ந்தீங்க. சாரி அங்கிள் ஆண்டி, நாங்க அந்த அளவுக்கு உங்களை நடிச்சு ஏமாத்தி இருக்கோம், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவு சாத்திக்க அம்மா இருந்துட்டு அப்பா கிட்ட, ஏதோ சரியில்லைங்க, இந்த பொண்ணு ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு, அதனாலதான் முன்னுக்கு பின்ன முரணாவே பேசிட்டு இருக்கு, நம்ம கிட்ட மூச்சு கொடுத்து கூட பேசாம ஏதோ நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிருவோம்னு தெரிஞ்சுட்டு ரூம்குள்ள போய் அடப்பட்டுக்கிறா. இவ்வளவு தனியா விட்டுட்டு போறது தப்புங்கிற மாதிரி அவங்க சொல்ல, ஆனா அப்பா இருந்துட்டு இல்ல இல்ல சின்னவங்க பிரச்சனையில நம்ம பெரியவங்க மூக்கு நுழைச்சோம்னா அது இன்னும் பெருசாயிடும், அவங்கள அவங்க பாட்டுக்கு விட்டுலாம், இந்த பிரச்சனை சீக்கிரமே சால்வ் ஆயிடும்ட்டு, சரிமா இனிமே நாங்க உனக்கு தொல்லையா இருக்க விரும்பல, நாங்க போறோம்னு அவங்க அங்க இருந்து அவகிட்ட மனசு வருந்தி பேசிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா தான் இவ வெளியில வந்து பாக்குறா. அம்மா அப்பாவும் இந்த வீட்டுல இருக்கும் போது பயன்படுத்தின செப்பல்ஸ் அங்க விட்டுட்டு போயிருக்காங்க. ஹீரோட அப்பா அம்மா வீட்டுல அவங்க பயன்படுத்தின செப்பல்ஸை பத்திரமா வச்சுக்குவாங்களா ஃபேமிலியோட மெம்பரிஸா, அதே மாதிரி இவங்க 2 பேரோட செப்பலை இங்க விட்டுட்டு, இன்னமும் நாங்க நம்புறோம் நீயும் ஹிரியும் எங்களோட குடும்பம் தான், எப்ப நீ எங்களை தேடி வந்தேனாலும் எங்க வீட்டு வாசல் திறந்தே இருக்குன்னு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்க்கவும் இவளுக்கு சந்தோஷமாவும் இருக்கு, இப்படி ஒரு ஃபேமிலியை மிஸ் பண்ண போறோமேனு வருத்தமாவும் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அவளை தேடி வீட்டுக்கு வந்துடுறான். என்ன லீடா, டிராமா, ஸ்கிரிப்ட், ஆக்டிங், டைலாக் டெலிவரின்னு எல்லாமே முடிஞ்சிருச்சுல, இனி பேக்கப் மட்டும் தானே வேலை, நாளைக்கு இந்த வீட்டுல நீயும் நானும் ஒன்னா இருக்க போறதுல வீடே ரொம்ப அமைதியா இருக்கும், எப்படி இப்ப நைட்டே கிளம்பிடுறியா இல்ல காலையில இங்க இருந்து போவியாங்க? அதுக்கு அவ என்ன சொல்றன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். வேணா இன்னைக்கு ஒரு நாள் நைட் நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணலாமாங்கிறான். அவளும் சரின்னு தலையாட்ட, ஆனா வீட்டுக்குள்ள வேண்டாம், அவள அந்த நைட் நேரத்துல வெளியில பெட்ஷீட் எல்லாம் விரிச்சு அவங்க ஊர்ல ஒரு நாள் நைட்
நைட்டு நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டே தூங்கி இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வைக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு இங்க இருந்து வானத்தை பார்க்க நட்சத்திரம் தெரியவே இல்ல, எனக்கு என்னமோ இங்க படுக்கிறத விட ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துக்கிட்டனா உள்ள போய் நிம்மதியா தூங்குவணும்னு தோணுது, நான் போட்டுமாங்கறா. ஸ்டார்ஸ் வானத்துல இல்லன்னு யார் சொன்னது? மனசார பார்க்க ஆரம்பிச்சினா அந்த மேகத்துக்குள்ள மறைஞ்சு இருக்கிற ஸ்டார்ஸ் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு பொறுமை தேவை, நிதானம் தேவை, தான் பக்கத்துல தன்னை சுத்தி இருக்கிறெல்லாம் ரசிக்கிற மனசு தேவை. அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ஸ் எல்லாம் வருங்கிறான். வந்தாலும் எனக்கு பாக்குறதுக்கு விருப்பம் இல்லன்னு இவன் அங்கிருந்து எழுந்திருக்க போக அவன் டக்குன்னு அவளை லாக் பண்ணி வச்சுட்டு, உண்மையை சொல்லு, நான் இங்கிருந்து மொத்தமா உன்னை விட்டுட்டு போறதா நீ விரும்புறியா? உனக்கு என் மேல துளி கூட அன்போ நேசமோ பாசமோ இல்லையா? எனக்கு உன் மேல நிறைய இருக்கு, அதை நீ ஃபீல் பண்ணதே இல்லையாங்க? இல்ல, ஃபீல் பண்ணல, எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. முடிஞ்சு போயிருச்சு நீயா சொல்லாத, உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டு என்கிட்ட சொல்லு அப்படிங்கவும் இவன் அமைதியா இருக்கும். அப்ப நீ தான் போய் சொல்ற, உன் மனசு போய் சொல்லலன்னு அவன் அவளை கிஸ் பண்ணிடுறான். பதிலுக்கு அவளும் இவனை கிஸ் பண்ண அப்படியே கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் சீன் காட்டிட்டு நைட்டு நல்லா ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் நைஸா அங்க வந்து எழுந்துச்சு அந்த வீட்டை விட்டு போயிடுறா. காலையில எழுந்துச்சு வந்து ரூம்ல பாக்கும்போது அவளோட வெட்டிங் ரிங் மட்டும் தான் டேபிள்ல இருக்கு. ஹீரோவும் சரி இப்போதைக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவளே திரும்பி வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது போக ஹீரோனோட கம்பெனிலுமே அடுத்து யாரு தலைமை பொறுப்பை ஏத்துக்க போறாங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. அந்த நியூஸையும் கூட இவன் ரீட் பண்றான். இவ அவளோட அப்பாக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும் தான் இப்போதைக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கா. கம்பெனில ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நம்மள தேடி வந்துருவான்னு தான் நம்பிக்கையில இருக்கான். இந்த ரெண்டுமே அவளோட ஹஸ்பண்ட பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோவை தேடி வரா. சாரி, என்னோட மனத்தடுமாற்றம் என்னோட லைஃபையும் பால்படுத்திருச்சு, உங்களோட வாழ்க்கையும் கெடுத்துருச்சு. நான் இப்பதான் நான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்றேன். இப்போ ஒரு அமைதியை விரும்பி நான் ஃபாரின் போறேங்க. அவனுமே அவன் மேல பெருசா கோப்பல்ல. நீ ஆரம்ப காலத்துல எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்திருக்க, அதை நான் என்னைக்குமே மறக்க போறது இல்ல. நான் உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவளுக்கு குட் பை சொல்லி அவளை வழி அனுப்பிச்சு வச்சிடறான். லாயர் அங்கிள் தானே ஹிரிய கடத்துறக்கு உதவி பண்ணிருப்பாரு. அவர் ஹிரிய இப்ப அவரோட கண்ட்ரோல்குள்ள எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் கூட தனியா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. என்னன்னா, ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல என்னால கம்பெனி பொறுப்பை கவனிச்சுக்க முடியாது, எனக்கு பதிலா என் சார்பில் அங்கிள் பாத்துக்குவாருன்னு ஒரு வார்த்தையை விட்டேன்னா கம்பெனி எனக்கு வந்துரும், உன் தம்பியை உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு அவர் ஒரு டீல் கொடுக்கவும் இவளும் தம்பி அவர்கிட்ட தான் இருக்கானான்னு உறுதிப்படுத்திட்டு அவரை சந்திக்கிறதுக்காக ஒரு பாலடைஞ்ச குடோனுக்கு போறா. கம்பெனியோட பொறுப்பெல்லாம் அவரே கவனிச்சுக்கணுங்கிற மாதிரி இவ டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டு தம்பி அங்க இருந்து கூட்டிட்டு போலாங்கிற சமயத்துல ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுத்துறான். லிடா, யாருக்கும் பயந்துட்டு நீ உனக்கான உரிமையை விட்டு கொடுத்துறாத, வா போலான்னு அவளையும் ஹீரோயும் அங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அங்கிள் டென்ஷன் ஆகி ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு. இது ஒன்னு நீ நினைக்கிற மாதிரி சினிமா கிடையாது, நிஜ கதை, இங்க வில்லன் தான் ஜெயிப்பான்னு அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அதுக்குன்னு ஹீரோ காணுமேனு சித்தப்போட ஆட்களுமே அவனை தேடி இந்த இடத்துக்கு வர அவங்களும் சண்டையில இன்வால்வ் ஆயிடுறாங்க. எப்படியோ ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டிருந்தாலும் கடைசியில ஒருத்தன் ஹீரோனை தாக்குறதுக்காக வர அப்போ ஹீரோ இடையில போகவும் அவனுக்கு காயமாயிடுது. ஹீரோயின் இதுக்காக தான் நான் யாரையுமே என் பக்கத்துல வச்சுக்க வேண்டாம் நினைச்சு நானா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலான் இருந்தேன். பாருங்க இப்ப என்னால உங்களுக்கு ஆபத்து ஆயிடுச்சு. இப்ப கூட எனக்காக வருத்தப்படுறிய தவிர்த்து என்ன காதலிக்கிற மிஸ் பண்றேன்னு நீ சொல்லவே இல்லையே லீடா. மேபி அப்படி சொல்லியிருந்தேன்னா இந்த காயத்தோட கூட நான் சிரிச்சுட்டே எழுந்திருச்சிருப்பேன்னு அவன் காமெடியா சொல்ல, ஆமா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், உங்க அம்மா அப்பா உங்க ஃபேமிலி ஆடு மாடுன்னு எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளோட ஃபீலிங்ஸை கன்ஃபெஸ் பண்ண ஹீரோவும் மயக்கமாயிடுறான். அதுக்குன்னு இத்தனை நாள் கோமால இருந்த அப்பாவும் அங்க வீல் சேர்ல வந்தாரு. ஹீரோன் அப்பாயிண்ட் பண்ண டிடெக்டிவ் தான் அப்பாவையும் சில போலீஸ் ஆட்களையும் அங்க இறக்கி இருந்திருப்பாரு. கலவரத்துக்கு காரணமானவங்கள அரெஸ்ட் பண்ண ஹீரோவையும் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. தான் அண்ணன் கோமால இருந்து எழுந்து தெரியாம சித்தப்பாக்காரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. எல்லாருமே இப்ப அவருக்கு சாதகமா தான் இருக்காங்க. அங்க அப்பாவும் ஹீரோயினும் என்ட்ரி ஆக எல்லாரும் ஷாக்கு. சித்தப்பா இருந்துட்டு நீ எப்ப எழுந்துச்சுன்னு கேட்க, நேத்திக்கு தான் தம்பி, உனக்கு அதிர்ச்சி கொடுக்கலாம் தான் அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு போலீஸை விட்டு சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு சிஓ பொறுப்பு அவரே திரும்ப ஏத்துக்கிறாரு. ஒரு வழியா ஹீரோயினுக்கு இருந்த அந்த கம்பெனி பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அவளுமே முன்ன மாதிரி அவங்க அப்பா விட்ட வெறுப்ப காட்டாம இப்போ ஓரளவுக்கு சுமூகமாயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிற ஹீரோவா தன்னை பாக்குறதுக்காக ஹீரோயின் வருவான்னு பார்த்தா அவ வரல. அதுக்கு பதிலா ப்ரொடியூசர் அங்கிள் வந்து டிவோர்ஸ் ஃபைல கொடுத்துட்டு போறாரு. இவள என்னடா புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரிதான் ஹீரோ அதிர்ச்சியா அந்த ஃபைல்ஸை திருப்பி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவளுக்கு கம்பெனி பொறுப்புகள்ல இருந்தும் விலகல் கிடைச்சிருச்சு. சினி இண்டஸ்ட்ரியிலயும் அவளுக்கு ஆஃபர் வரதில்ல. டைம் பாஸ்க்காக அவ ஃப்ரெண்டோட கடையில வந்து உட்காந்துட்டு இருக்க. குடும்பத்தை வச்சு போல போட்டதே கஷ்டமா இருக்கு, உன்னையும் சேர்த்து வச்சு என்னால சமாளிக்க முடியல, எப்ப இந்த இடத்த காலி பண்றேங்க ப்ளீஸ் பா, எங்க போனாலும் ரிப்போர்ட்டர்ஸ் தொந்தரவா இருக்கு, எனக்காக கொஞ்ச நாள் இங்க இடம் கிடைக்காதாங்க? கிடைக்கும், ஆனா அதுக்கு தனியா நான் ரெண்ட் எல்லாம் வாங்குவேன், அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு லம்பா ஒரு அமௌண்ட்டை தான் ஃப்ரெண்டு கையில கொடுத்துட்டு ஹீரோன் அந்த கடையிலேயே டேரா போட்டுறா. ஜோயால குற்ற உணர்ச்சியில ரொம்ப நாள்லாம் வாழ முடியல. அவ ஜோ கிட்ட போய் நீங்க எனக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த டிராமா ஷூட் முடிஞ்சிருச்சு, இதோட நான் இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியில போய்க்கலான் இருக்கேன், இந்தாங்க உங்க இண்டஸ்ட்ரி சார்பில் எனக்காக இது வரைக்கும் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நிறைய கிஃப்ட் பாக்ஸ் முன்னாடி வைக்க, உனக்கு என்னாச்சு பைத்தியமா, ஷென் மேல உள்ள காதலுக்காக உன்னோட ஃபியூச்சரையே தியாகம் பண்ணிட்டு போறியாங்க? எனக்கு ஷென் மேல இருந்தது காதல் கிடையாது, ஏதோ நான் அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவுனால அழகான ஜோடியை பிரிச்சுட்டேன், இதே குற்ற உணர்ச்சியில இருந்தேன்னா என்னால மேற்கொண்டு நடிக்கவும் முடியாது, நான் மனுஷியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க கூட இருந்தேன்னா அது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போக்க, இந்த ஜோக்கா என்னடா நம்மள சுத்தி எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க, அப்ப நம்ம மட்டும் தான் கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி அவனுக்குமே உறுத்த ஆரம்பிச்சிருது. ஃபைனலா ஹீரோ அவன் நடிச்ச அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஆனா ப்ரொமோஷன் ஒர்க்கை விட வந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவனோட பர்சனல் லைஃப் பத்தி தான் நோண்டிட்டு இருக்காங்க. இவனும் மேக்ஸிமம் பூசி மொழியை ஆன்சர் பண்ணாலும்
அவங்க தோண்டி துருவாம விட மாட்டாங்களாட்டு இருக்கு. இதுல இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாக்குறதுக்காக ஹீரோயினுமே மாறு வேஸ்ட்ல அங்க ஓரமா ஒரு சீட்ல உட்காந்துட்டு இருப்பா. அத வேற ரிப்போர்ட்டர்ஸ் பாத்துட்டு லிடாவும் இங்கதான்ப்பா இருக்காங்க, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு அவளை துரத்த ஆரம்பிக்க அவ அங்க வந்து ஓடிடுறா. ஹீரோவும் பேட்டி கொடுக்கறது விட்டுட்டு அங்க வந்து ஓட ப்ரொடியூசர் அங்கிள் எங்கடா போறங்க என் லவ் தேடின்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை பிடிச்சிருக்குங்கிற ஆனா டிவோர்ஸ் கொடுக்குற எனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா என்ன தேடி கூட வரல ஆனா இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்திருக்கேன் உனக்கு நான் வேணுமா வேண்டாமாங்க அவ தெரியலன்னு சொல்லவும் இவன் அவ கைய புடிச்சிட்டு வந்து அவளை பொறுமையா உட்கார வச்சு அவன் மனசுல உள்ளதெல்லாம் அவகிட்ட சொல்லி ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயின்மே அந்த ப்ரப்போசல் ஏத்துக்கிறா. இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ் கேங்க்லாம் ஜூஹி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கா. அன்னைக்கு நான் உங்கள்ட்ட பாதி உண்மையை தான் சொன்னேன், சூப்பர் ஸ்டார் கப்பலுக்கு போய் அதான் கல்யாணம் நடந்துச்சு ஆனா அவங்களோட காதல் உண்மை அப்படின்னு சில போட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி காட்டுறான். அந்த போட்டோஸ் எல்லாம் யாரால எடுக்கப்பட்டிருக்கும்னா ஒரு கேமராமேன் ஆரம்பத்துல இருந்தே ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையான கப்பலா என்னன்னு செக் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல அவனாலதான். சோ இந்த போட்டோஸ் ஜூஹி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயினை ஹீரோட ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக மாறு வேஷம் போட்டு வந்ததெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னமும் லவ் பண்றாங்க, ஃபேன்ஸ் நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னாலதான் அவங்க இன்னமும் பிரிஞ்சிருக்காங்கன்னு, இனிமே அவங்களோட பர்சனல் லைஃப்ல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, அவங்க சேர்ந்து வாழணுங்கிறத எங்களோட ஆசைன்னு எல்லாருமே ஒருமித்தமா கருத்து தெரிவிச்சிடுறாங்க. இப்ப ஸ்டோரியில சில நாட்களுக்கு பிறகுன்னு போடுறாங்க சூப்பர் ஸ்டார் கப்பலுக்கு திரும்பவும் கல்யாணங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அத ஜூஹி ஒரு மாதிரி பாத்துட்டு இருப்பாளா, பக்கத்துல இருக்கிற ஜோ இருந்துட்டு உனக்கு கஷ்டமா இருக்காங்க அவ இல்ல அப்படின்னு சொல்லவும் இவன் உடனே அவ தோல்ல கைய போட்டுக்கிறான். தான் செய்யறதுல எது தப்பு சரின்னு சுட்டி காட்டின ஜூஹி அவனுக்கு பிடிச்சிருக்காட்டு இருக்கு, அதனால அவளை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டிராமாவோட எண்டிங்ல ஹீரோ ஹீரோயின்கான கல்யாணத்தை தான் காட்டுறாங்க. போன முறை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வைக்காம அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க உண்மையிலேயே சேரணும்னு யாரெல்லாம் விருப்பப்பட்டாங்களோ அவங்க முன்னாடி சிம்பிளா கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு வைர மோதிரம் எல்லாம் ஹீரோ பிரசன்ட் பண்ணல, ஒரு அழகான பூல செய்யப்பட்ட சிம்பிளான மோதிரத்தை தான் அவளுக்கு மாட்டி விடுறான். அதுக்கே ஹீரோயினுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஐ லவ் யூ ஷென்னு அவனை கிஸ் பண்ண இவனும் அவளை கிஸ் பண்ண சுத்தி இருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறதோட இந்த டிராமா முடியுது. இன்னொரு நல்ல டிராமாவோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.